ஓம் சாந்தி. 15/12/2024 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். ரிவைஸ்டு டேட் 28/2/2003 மதுபன். சேவையின் கூடவே இப்போது முழுமை ஆவதற்கு திட்டம் போடுங்கள். கர்மாதீத் நிலையை அடைய ஆர்வம் வையுங்கள். இது சிவஜெயந்தி நாளில் பேசப்பட்ட மகா வாக்கியம். இன்று சிவத்தந்தை தன்னுடைய சாலிகிராம குழந்தைகளோடு தன்னுடைய மற்றும் குழந்தைகளின் அவதார நன்னாளை கொண்டாட வந்துள்ளார். இந்த அவதார தினம் எவ்வளவு அதிசயமானது! தந்தை குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தந்தைக்கும் பன்மடங்கு வாழ்த்துக்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாலாபுறமும் குழந்தைகள் குஷியில் இருக்கிறார்கள். ஆஹா பாபா, ஆஹா நாம் சாலிகிராம ஆத்மாக்கள், ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிய வண்ணம் உள்ளனர். உங்களுடைய பிறந்த நாளான இந்த நாளையே நினைவு சின்னமாக துவாபர யுகத்திலிருந்து இன்று வரையிலும் கொண்டாடி வருகின்றனர். பக்தியும் பாவனையில் குறைந்ததல்ல. ஆனால் அவர்கள் பக்தர்கள்தான், குழந்தைகள் அல்ல. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் கல்பத்தில் ஒரு முறை அவதார தினத்தை கொண்டாடுகிறீர்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் விரதம் வைக்கின்றார்கள், விரதம் வைப்பார்கள், விரதம் எடுப்பார்கள். நீங்கள் ஒரே ஒரு முறை விரதத்தை மேற்கொள்கிறீர்கள். உங்களை பார்த்தே அவர்களும் பின்பற்றுகிறார்கள். ஆனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மகிமையில் வேறுபாடு உள்ளது. அவர்களும் தூய்மைக்கான விரதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளுக்காக விரதம் எடுக்கிறார்கள். நீங்கள் சங்கமயுக பிராமணராக பிறவி எடுத்ததுமே தூய்மைக்கான விரதம் எடுத்திருக்கிறீர்கள். எடுத்துள்ளீர்களா அல்லது எடுக்க வேண்டுமா? ஒரு முறை எடுத்தீர்களா? அவர்கள் ஒவ்வொரு வருடமும் எடுப்பார்கள். நீங்கள் அனைவரும் எடுத்தீர்களா? பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, முழுமையான தூய்மைக்கான விரதம் எடுத்தீர்களா? பிரம்மச்சரியம் என்பது அஸ்திவாரம். ஆனால் அது மட்டுமல்ல, அத்துடன் மேலும் 4 விஷயங்கள் உள்ளன. அந்த 4லும் விரதம் எடுத்தீர்களா? அல்லது ஒன்று மட்டும் எடுத்தீர்களா? சோதனை செய்யுங்கள். கோபப்படுவதற்கு அனுமதி இருக்கிறதா? இல்லையா? அவ்வப்போது சிறிதளவு கோபம் கொள்ள வேண்டி வருகிறதல்லவா? இல்லையா? பாண்டவர்கள் கூறுங்கள். சரி, பாப்தாதா பார்க்கின்றார், கோபத்தின் நண்பர்கள் உள்ளனர். நீங்கள் பெரிய பூதத்தை தியாகம் செய்துவிட்டீர்கள். அதாவது குடும்பத்தில் உள்ள தாய்மார்களுக்கும் பெரிய குழந்தைகள் மீது கூட அவ்வளவு அன்பு இருப்பதில்லை, மோகம் இருப்பதில்லை. ஆனால் பேர குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு உள்ளது. சின்னஞ்சிறிய குழந்தைகள் மீது அதிகமான அன்பு உள்ளது. அதை போலவே இங்கும் குழந்தைகள் உங்களுக்கு பெரிய பூதங்களான 5 விகாரங்கள் மீது அன்பு குறைந்து விட்டது என்பதை பாப்தாதாவும் பார்க்கின்றார். ஆனால் இந்த பூதங்களின் குழந்தை குட்டிகள் மீது, அதனுடைய சின்ன சின்ன அம்சங்களின் மீது சிறிதளவு அன்பு உள்ளது. சில சமயம் அன்பு ஏற்படுகிறது தானே? சில குழந்தைகள் மிகவும் புத்திசாலித்தனமாக பேசுகிறார்கள். என்னவென்று சொல்லட்டுமா? சொல்லிவிட்டால் இன்றே நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும். தயாரா? அல்லது ஃபைலில் சேர்த்து காகிதத்தை வைப்பீர்களா? வருடா வருடம் செய்வது போல பாப்தாதாவிடம் உறுதிமொழியின் கோப்புக்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. அப்படி இந்த ஆண்டும் உறுதிமொழி கோப்புகளை சேர்த்து கொண்டே செல்வீர்களா? என்ன செய்வீர்கள்? உறுதிமொழி கொடுக்காமல் இருக்காதீர்கள். பாப்தாதா பிறகு சிறிது தனது ரூபத்தை காண்பிப்பார். சரிதானே? அயல் நாட்டினர் செய்து முடிப்பீர்களா? செய்து முடிப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். சிறிய கையை அல்ல,
உயரமாக கையை உயர்த்துங்கள். நல்லது. தந்தை மற்றும் குழந்தைகளின் விஷயம் என்னவென்று கேட்டீர்களா? பாப்தாதா புன்னகை செய்கின்றார். ஏன் கோபப்பட்டீர்கள் என்று பாபா கேட்கிறார். குழந்தைகள் கூறுகிறார்கள், நான் கோபப்படவில்லை, ஆனால் என்னை கோபப்படுத்தி விட்டார்கள். நான் கோபம் கொள்ளவில்லை, என் கோபத்தை தூண்டிவிட்டார்கள். இப்போது இதற்கு பாபா என்ன பதில் சொல்வது? பிறகு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? பாபா, நீங்களே அங்கு இருந்தாலும் உங்களுக்கே கோபம்தான் வரும். இப்படி பாபாவிடம் இனிமையாக பேசுகிறார்கள். பிறகு சொல்கிறார்கள், பாபா, நீங்கள் புள்ளி ரூபத்தை மாற்றி மனித உடலில் வந்து பாருங்களேன் என்று. இப்போது சொல்லுங்கள், இப்படிப்பட்ட இனிமையான குழந்தைகளுக்கு பாபா தான் என்ன கூறுவார்? பாபாவிற்கு இரக்கமாக வருகிறது. சரி, நல்லது, இப்போது மன்னிக்கின்றேன், இனி அவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறுகிறார். ஆனால் குழந்தைகள் மிக நல்ல நல்ல பதிலை தருகிறார்கள். தூய்மை என்பது பிராமணர்களாகிய உங்களுக்கு மிக பெரியதிலும் பெரிய அலங்காரமாகும். எனவே உங்களுடைய சித்திரங்களுக்கு எவ்வளவு அலங்காரம் செய்கிறார்கள்? இது தூய்மையின் நினைவு சின்னமான அலங்காரம். தூய்மை என்றால் முழுமையான சம்பூர்ணமான தூய்மையாகும், மேலோட்டமானதல்ல. சம்பூர்ண தூய்மை என்பது உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்து. ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி என்று சொல்லலாம். அதாவது உங்களுடைய தனித்தன்மையும் ஆளுமையும் தூய்மையே என்று சொல்லலாம். எனவே பக்தர்களும் ஒரு நாள் தூய்மைக்கான விரதத்தை கையாளுகிறார்கள். உங்களை பின்பற்றியே அவ்வாறு செய்கிறார்கள். இரண்டாவதாக, அன்ன ஆகாரத்திலும் அதாவது உணவு விஷயத்திலும் விரதத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அதுவும் அவசியமாகிறது. ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்களும் அன்ன ஆகாரத்தில் உறுதியான விரதத்தை கடைபிடித்தீர்கள். மதுபன் செல்வதற்காக ஃபார்ம் நிரப்பும்போது, படிவத்தை நிரப்பும்போது உணவை பற்றியும் நிரப்புகிறீர்கள் அல்லவா? உணவில் தூய்மை உள்ளதா? நிரப்புகிறீர்கள் தானே, எழுதுகிறீர்கள் தானே? அன்ன ஆகாரத்தில் தூய்மையை உறுதியாக கடைபிடிக்கிறீர்களா? உறுதியாக இருக்கிறீர்களா அல்லது அவ்வப்போது அலட்சியமா? உணவில் தூய்மை என்பது முழுமையாக உள்ளதா? எனவேதான் பக்தர்களும் உணவில் விரதத்தை கையாளுகிறார்கள். மூன்றாவது விஷயம், கண் விழிப்பதில் இரவில் கண் விழிக்கிறார்கள் பக்தர்கள். பிராமணர்களாகிய நீங்களும் அறியாமை உறக்கத்திலிருந்து விழிக்கும் விரதத்தை எடுக்கிறீர்கள். இடையிடையே அறியாமை என்ற உறக்கம் வருவதில்லை தானே? நீங்கள் உறுதியாக இருப்பதால் தான் பக்தர்கள் உங்களை பின்பற்றுகிறார்கள். எப்போதாவது உங்களிடம் அறியாமை, பலவீனம், சோம்பல், அலட்சியம் என்ற உறக்கம் வருவதில்லை தானே? அல்லது இடையிடையே கண்ணை கட்டுகிறதா? அமிர்த வேளையில் கூட சிலர் தூங்கி விழுகின்றார்கள். ஆனால் நமது நினைவார்த்தமாக பக்தர்கள் என்னவெல்லாம் காப்பி செய்கிறார்கள் பாருங்கள். என்ன ஆனாலும் அவர்கள் விரதத்தை விடுவதில்லை, அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார்கள். இன்றைய நாளில், அதாவது சிவராத்திரி நாளில் பக்தர்கள் ஆகார விஷயத்தில் விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் இன்று என்ன செய்வீர்கள்? அவர்கள் விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் பிக்னிக் செய்வீர்களா, கேக் வெட்டுவீர்களா? பிக்னிக் செய்யலாம். ஏனென்றால் நீங்கள் பிராமணர்கள் ஆக பிறந்ததில் இருந்தே விரதம் எடுத்து வருகிறீர்கள். எனவே இன்று பிக்னிக் செய்யலாம். பாப்தாதா குழந்தைகளிடம் இப்போது என்ன விரும்புகின்றார் தெரியுமல்லவா? மிக நல்ல சங்கல்பம் செய்கிறீர்கள். அதை கேட்க கேட்க மனம் மகிழ்கின்றது. சங்கல்பம் வைக்கிறீர்கள், ஆனால் பிறகு என்ன ஆகிறது? எண்ணங்கள் ஏன் பலவீனமாக ஆகிறது? விரும்புகிறீர்கள். பாபாவிடமும் அதிகமான அன்பு உள்ளது. பாப்தாதாவிடம் குழந்தைகளுக்கு அன்பு அதிகமாக உள்ளது. அன்பு என்று கூறினாலே அனைவரும் கையை உயர்த்துகிறார்கள். 100% என்ன, அதைவிட அதிகமான அன்பு உள்ளது.
அதை தந்தையும் ஏற்றுக்கொள்கிறார். அன்பில் அனைவருமே வெற்றி பெறுகிறீர்கள். ஆனால் ஆனால் என்பது வருகிறதா இல்லையா? ஆனால் என்பது வருகிறதா? இதற்கு நீங்கள் இல்லை என்று கூறவில்லையே. அப்படியென்றால் ஆமாம் என்றுதானே பொருள். பாப்தாதா பெரும்பான்மையான குழந்தைகளிடம் என்ன பார்த்தார் என்றால், அவர்களுடைய உறுதி பலவீனமாக ஆவதற்கு காரணம் ஒரே ஒரு வார்த்தைதான். சிந்தித்து பாருங்கள், அது என்ன வார்த்தை என்று. அந்த வார்த்தை நான் என்பதுதான். அந்த வார்த்தை நான் என்பது. நான் என்ற சொல் அபிமானத்திற்கும் வருகிறது, பலவீனமாக ஆக்குவதற்கும் வருகிறது. நான் சொன்னது, நான் செய்தது, நான் நினைப்பது, நான் புரிந்து கொண்டது, நான் செய்வதே சரி, அதுதான் நடக்க வேண்டும். நான் நான் இந்த நான் என்பது அகந்தையாகும். இது நிறைவேறாத போது மனமுடைந்து போகிறது. என்னால் செய்ய முடியாது, மிகவும் கடினம், என்னால் நடக்க முடியாது. இது உடல் உணர்வின் நான் என்பதாகும். இது மாற வேண்டும். அடுத்தது, நான் என்ற வார்த்தை சுய மரியாதையையும் அதாவது ஸ்வமானத்தையும் நினைவுபடுத்துகிறது. நான் என்ற வார்த்தை தேக அபிமானத்தையும் கொண்டு வருகிறது. நான் என்பது மனதை சிதைக்கவும் செய்கிறது, மனதை மகிழ்விக்கவும் செய்கிறது. அபிமானத்தின் அடையாளம் என்னவென்றால், எப்போதாவது எவரிடமாவது சிறிதளவேனும் தேக உணர்வின் அம்சம் வந்துவிட்டால் அதன் அடையாளம் என்ன தெரியுமா? அவர்களால் தங்களுக்கு நிகழும் அவமானத்தை பொறுத்து கொள்ளவே முடியாது. நான் எனும் அகந்தை அல்லது அபிமானம் இருந்தால் அவமானம் பொறுக்க முடியாது. யாரேனும் இது சரியில்லை, நீங்கள் செய்வது சரியில்லை, சற்று பணிவாக இருங்கள் என்று சொன்னாலும் அதை அவர்கள் அவமரியாதையாக உணர்வார்கள். இதுவே அபிமானம் அல்லது அகந்தை என்பதன் அடையாளமாகும். பாப்தாதா வதனத்திலிருந்து புன்னகை செய்து கொண்டிருந்தார். குழந்தைகள் சிவராத்திரி நன்னாளில் ஆங்காங்கே சொற்பொழிவு செய்கின்றார்கள். குழந்தைகள் சொல்வது பாப்தாதாவிற்கு நினைவுக்கு வருகிறது. ஆடு மே மே என்று கத்தும் அல்லவா? அவ்வாறு சிவராத்திரியில் மே, அதாவது நான் என்பதை பலியாக்கி விடுங்கள். இந்த நான் என்பதை நீங்களும் பலி கொடுத்து விடுங்கள். முடியுமா? முடியாதா? நீங்கள் முழுமையான சரண்டரா இல்லையா? முழுமையான சரண்டர் அல்லவா? இன்று பாப்தாதா கொடியேற்றும் பொழுது உறுதிமொழிகளை எடுத்து கோப்புகளில் சேர்த்து வைக்கும்படி, அதாவது காகிதத்தை சேர்த்து வைக்கும்படி சொல்லவில்லை. அதற்கு பதிலாக செய்து முடிப்பீர்களா? தைரியம் உள்ளதா? நாளை மாயை சுற்றி வரும். மாயைக்கும் உங்கள் மீது அன்பு உள்ளது. ஏனெனில் இப்போதெல்லாம் அனைவரும் கோலாகலமாக சேவைக்காக திட்டம் போடுகிறீர்கள். சேவையை கோலாகலமாக துரிதமாக செய்கிறீர்கள் என்றால் முழுமையான முடிவுக்கான நேரம் நெருக்கத்தில் வருகிறது என்று பொருள். சொற்பொழிவு செய்துவிட்டு வந்தோம் என்று நினைக்கிறீர்கள், நேரத்தை அருகே கொண்டு வருகிறீர்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். பாப்தாதா பார்க்கின்றார், நேரம் அருகே வருகின்றது, அதை கொண்டு வருகிறீர்கள். அப்படியே 1 லட்சம் 1.5 லட்சம் ஆத்மாக்கள் சேர்ந்து விடவில்லை. இது நேரத்தை அருகே கொண்டு வந்தது. இப்போது குஜராத்தில் சேவை செய்தீர்கள், மேலும் பாம்பே மற்றும் மற்றவரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பரவாயில்லை, 50,000 கூட சரிதான். செய்தி தருகிறீர்கள். செய்தி தருவதுடன் நீங்கள் முழுமை நிலைக்கு தயாராக இருக்கிறீர்களா? விநாசத்தை அழைக்கின்றீர்களா? விநாசத்தை அழைக்கிறீர்கள் என்றால் தயார்தானே? அப்போது தாதி கேள்வி கேட்கின்றார், வெகு விரைவில் பிரத்யட்சம் ஏற்படும் அளவுக்கு என்ன திட்டம் தீட்டலாம் பாபா? பாபா சொல்கின்றார், பிரத்யட்சம் செய்வது என்பது 2வது விஷயம். அதற்கு முன்பு ஸ்தாபனை செய்பவர்கள் எவர் ரெடியா? திரையை விலக்கலாம், ஆனால் ஒருவர் காதையும் ஒருவர் தலையையும் அலங்கரித்து கொண்டிருக்கின்றீர்களா? அனைவரும் எவர் ரெடியா? குறைந்தபட்சம் 16,000 பேராவது தயாரா?
அப்படி தயாராகிவிட்டால் பாப்தாதா டச் செய்வார், கைத்தட்ட வைப்பார். இயற்கை தன் வேலையை ஆரம்பிக்கும், அறிவியலும் தன் வேலையை ஆரம்பிக்கும். இதற்கு அனைவரும் ரெடியா? பாப்தாதாவிற்கு கைத்தட்ட வைப்பதில் நேரம் அதிகமாகாது. நீங்கள் தயாராகியே தீர வேண்டும். சொன்னபடி நான் என்னும் சொல்லை முழுமையாக மாற்றினால்தான் தந்தையுடன் செல்வீர்கள், இல்லையேல் பின்தங்க நேரிடும். எனவேதான் பாப்தாதா இன்னும் கதவை திறக்கவில்லை, அதாவது முக்தியின் கதவுகளை திறக்கவில்லை. ஏனெனில் குழந்தைகள் தந்தையுடன் செல்ல வேண்டும். பிரம்மா பாபா குழந்தைகள் அனைவரிடமும் கதவை திறக்க தேதி கொடுங்கள் என்று கேட்கின்றார். கதவை திறக்க வேண்டுமல்லவா? இன்று கொண்டாடுவது என்றால் மாற்றத்தை கொண்டு வருவதாகும். கேக் மட்டும் வெட்டினால் போதாது, நான் என்பதை அழித்து விட வேண்டும். அமிர்த வேளையில் பாபாவிடம் அனைவருடைய விதவிதமான எண்ணங்கள் வந்து சேர்கின்றன. உங்களுக்குள் கலந்து பேசி ஒரு தேதியை குறியுங்கள். பிறகு அதை எல்லோரும் பின்பற்றுவார்கள். கர்மாத்தீத நிலையை அடைந்தே தீர்வோம் என்று எண்ணம் வையுங்கள். என்ன ஆனாலும் சரி, ஆகியே தீர்வோம் என்று எண்ணம் வையுங்கள். விஞ்ஞானிகளின் சப்தமும் விநாசம் செய்பவர்களின் சப்தமும் பாபாவின் காதுகளில் விழுகிறது. அவர்களும் ஏன் நிறுத்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அட்வான்ஸ் பார்ட்டியினரும் தேதியை குறியுங்கள் என்று சொல்கிறார்கள். பிரம்மா பாபாவும் தேதியை குறியுங்கள் என்று கூறுகிறார். அதனால் பாப்தாதாவால் இவ்வளவு துக்கத்தை பார்க்க முடியவில்லை. உங்களுக்கு தேவதையின் ரூபத்தில் இரக்கம் வர வேண்டும். எவ்வளவு கூக்குரல் போடுகிறார்கள்! இந்த கூக்குரலின் ஒலி உங்கள் காதுகளில் கேட்க வேண்டும். இப்போது பக்தர்களின் கூக்குரலை, துக்கப்படுபவர்களின் கூக்குரலை கேளுங்கள். சிறிதளவேனும் அவர்களின் கூக்குரலை கேளுங்கள். பாவம், கதறுகிறார்கள். மனதின் ஆழத்திலிருந்து கூக்குரலிடுகிறார்கள், அல்லல் படுகிறார்கள். சரி, இன்றைக்கு கேக் வெட்டுங்கள், நாளையிலிருந்து கூக்குரலை கேளுங்கள். கொண்டாடுவதே சங்கம யுகத்தின் மங்களமான நேரமாகும். ஒரு புறம் கொண்டாடுங்கள், மறுபுறம் ஆத்துமாக்களை உருவாக்குங்கள். நல்லது. இப்போது துக்கப்படுபவர்களுக்கு சிறிதளவேனும் இரக்கம் காட்டுங்கள். உங்களையன்றி வேறு யாராலும் இரக்கம் காட்ட முடியாது. எனவே இப்போது சமயத்துக்கேற்ப இரக்கத்திலே மாஸ்டர் கடலாகுங்கள். தன் மீதும் பிறர் மீதும் இரக்கம் வையுங்கள். இப்போது இந்த சொரூபத்தில் கலங்கரை விளக்கமாகி பல வண்ண ஒளிக்கதிர்களை பரவச் செய்யுங்கள். உலகமெங்கும் பிராப்தியில்லாத ஆத்மாக்களுக்கு பிராப்தியின் துளிகளை தாருங்கள். நல்லது. சாட்சாத் தந்தையை வெளிக்காட்டும் மூர்த்திகளான அனைத்து சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கும் சதா ஊக்கம் மற்றும் உற்சாகத்தில் இருந்து தந்தையின் அருகே உள்ள ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு அடியும் தந்தைக்கு சமமாக எடுத்து வைக்கும் குழந்தைகளுக்கு, நாலாபுறமும் உள்ள பிறந்த நாளுக்கு பாத்திரமான பிராமண குழந்தைகளுக்கு, என்றும் ஏகாகிரதா சக்தியில், அதாவது ஒருமுகப்படுத்தும் சக்தியிலே நிரம்பியுள்ள ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள், பல கோடி மடங்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நமஸ்காரம். அன்பிலும் அன்பான அவ்யக்த பாப்தாதா தனது கமல கரங்களினால் சிவஜெயந்தி கொடியேற்றி பிறகு தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டீர்கள், கொடியும் ஏற்றினீர்கள். ஆனால் அகிலமே உலக உருண்டை மீது நின்று கொண்டு உங்கள் அனைவருடைய முகத்திலும் பாபாவின் திருவுருவக் கொடியை பார்க்க வேண்டும். அந்த நாளை வெகு விரைவில் கொண்டு வாருங்கள். குழந்தைகளான உங்களுடைய ஒவ்வொருவர் முகத்திலும் பாபாவின் சித்திரம் தென்பட வேண்டும். அத்தகைய கொடியை பறக்க விடுங்கள். அந்த நாளும் வெகு 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 விரைவில் கொண்டு வர வேண்டும். வரும் வரும். வரதானம். எல்லைக்கு உட்பட்ட ராயல் ஆசைகளில் இருந்து விடுபட்டு சேவை செய்யக்கூடிய தன்னலமற்ற சேவாதாரி ஆகுக. விளக்கம். பிரம்மா பாபா எப்படி கர்ம பந்தனம் இல்லாமல் அதிலிருந்து விடுபட்டு வாழ்ந்து காண்பித்தார்? அவரிடம் சேவை மற்றும்
அன்பை தவிர வேறு எந்த பந்தனமும் இல்லை. சேவையில் ஏற்படும் எல்லைக்கு உட்பட்ட ராயலான ஆசைகளும் கணக்கு வழக்கு என்ற கயிற்றிலே நம்மை கட்டிவிடும். உண்மையான சேவாதாரி என்பவர் இதிலிருந்தும் விடுபட்ட நிலையில் இருப்பார். தேகத்தின் பந்தனம், உறவுகளின் பந்தனம், சேவையில் சுயநலம், இவை அனைத்தும் பந்தனம் என்ற துயரத்தில் தள்ளும் கயிறே ஆகும். இது போன்ற ராயலான கணக்கு வழக்கு எனும் பந்தன கயிற்றிலிருந்து விடுபட்ட தன்னலமற்ற சேவாதாரி ஆகுங்கள். ஸ்லோகன்: வாக்குறுதிகளை கோப்புகளிலே, அதாவது ஃபைல்களிலே சேர்த்து வைக்காமல் அதை செய்து முடித்து காண்பியுங்கள். ஓம் சாந்தி. இன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை என்பதால், அகில உலக தியான தினம் என்பதால் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷமாக மூலவதனம், அதாவது பரந்தாமத்தை அடைந்து ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்வோம். மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்திவிட்டு ஜுவாலை சொரூபத்தில் நிலைத்திருந்து சம்பன்னமான சம்பூர்ணமான நிலையினை அனுபவம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி.